Good morning students, we are going to see 10th standard mathematics chapter 5 coordinate geometry. Okay, introduction பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட், ஸ்ட்ரைட் லைன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸ்ட்ரைட் லைன் நேர்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் லைன் நேர்கோடுகள்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னா நேர்கோடுகள் அப்படின்னு அர்த்தம். நேர்கோடுகள் அப்படின்னு அர்த்தம். நேர்கோடுகள். ஓகே, குட். ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இதில் ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது. அப்படின்னா த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்றது கான்செப்ட். த ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஈக்குவேஷன். The equation of parallel to the x-axis அப்படின்னா y is equal to k அப்படின்னு அர்த்தம். ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். புரியுதுங்களா சொல்கிறது? y is equal to k அப்படின்னு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும், மறந்துடாத. அதே இது the equation of parallel to the y-axis அப்படின்னா x is equal to k. இது நாலுமே 1 மார்க்குக்கு கேட்கக்கூடியது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. சாதாரணமாக x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ஈக்குவேஷன் கேட்டால் x equal to 0 y equal to அதை மாற்றி எழுதிக்கிறோம். எக்ஸ்னா ஒய், ஒய்னா எக்ஸ். பட் parallel toன்னு ஒரு வார்த்தை வந்தால் கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். y is equal to k அப்படின்னு சேர்க்கலாம், y is equal to c ன்னு கேட்கலாம், x equal to c ன்னு சேர்க்கலாம், x equal to a ன்னு சேர்க்கலாம், k ன்னு சேர்க்கலாம், உன்னுடைய விருப்பம். ஓகேயா? பேரலல்ன்ற வார்த்தை வந்தால் சேர்த்து தான் ஆகணும் கான்ஸ்டன்ட். ரைட், நெக்ஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. 1வது ஃபார்முலா 2 பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்ட்டு 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் கொடுத்துருந்தா ஒன்று ஏன்னு வச்சுக்கிடுவோம், ஒன்று பின்னு வச்சுக்கிடுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அதை பார்த்துக்கோ. ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லோப் கொடுத்துட்றாங்க. ஒரு ஸ்லோப் எம் கொடுத்துட்றாங்க. எம்ன்றது ஸ்லோப் சாய்வுன்னு அர்த்தம். தமிழில் சாய்வு அப்படின்னு அர்த்தம். ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஒய் இன்டர்செப்ட் மீனிங் வந்து எனக்கு நோட் பண்ணுறது வந்து சி. இது ரெண்டும் கொடுத்துட்டா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஃபார்முலா நம்ம ஃபிட் பண்ணணும். 2 பாயிண்ட் கொடுத்தா மேலே உள்ள ஃபார்முலா, ஒரு ஸ்லோப்பும் ஒரு இன்டர்செப்டும் கொடுத்தா, ஒய் இன்டர்செப்ட் கொடுத்தா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. தேர்டு ஒன் எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ இன்டர்செப்ட் கொடுத்தா, எக்ஸ் இன்டர்செப்டும் ஒய் இன்டர்செப்டும் கொடுத்தா, எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ ஒய் இன்டர்செப்ட் equal to b. The equation of side line x by a plus y by b equal to 1. இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு 1 பாயிண்ட் x1 y1 1 ஸ்லோப் m கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டால் y minus y1 equal to m into x minus x1. இதுதான் 1.1 ஸ்லோப். புரியுதுங்களா சொல்கிறது? கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு பொறுமையா 1.1 ஸ்லோப் தான். 5வது 1 பாயிண்ட் தான். ஸ்லோப் ஒன்று தான் ஸ்லோப். பட் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் பேரலல்னு வேணால் சொல்லிக்கலாம். பேரலல் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஈக்குவேஷன், பேரலல் ஈக்குவேஷன், இணையான கோட்டின் சமன்பாடு, இல்லை சாதாரணமாக கேட்டாலும் சரி. பெர்பெண்டிகுலர் மீனிங் செங்கோட்டின் சமன்பாடு, செங்குத்து. y மைனஸ் y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. தம்பி இதில் வந்து நோட்டில் எழுதலாம், எம்ன்றது பேரலல் ஸ்லோப், எம்ன்றது பேரலல் ஸ்லோப் இணை சாய்வு, -1/mன்றது பெர்பெண்டிகுலர் ஸ்லோப், பெர்பெண்டிகுலர் ஸ்லோப். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், பெர்பெண்டிகுலர் ஸ்லோப். ஓகேங்களா? அப்போ 2 பாயிண்ட் கொடுத்தா 1 பாயிண்ட் ஒரு இன்டர்செப்ட் கொடுத்தா 2 இன்டர்செப்ட் கொடுத்தா 1.1 ஸ்லோப்பு, 1.1 ஸ்லோப் பெர்பெண்டிகுலர், இதெல்லாம் தெரியணும். அதே மாதிரி 2 லைன் 2 லைன்ஸ் ஆர் பேரலல்னு வச்சுக்குவோம். 2 லைன் வந்து பேரலல், 2 லைன் வந்து பேரலல் அப்படின்னு அர்த்தம், இணைன்னு அர்த்தம் தமிழில். அதாவது இந்த மாதிரி தண்டவாளம் மாதிரி வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் மாறாது, அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அதே இது பெர்பெண்டிகுலர், 2 லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். 2 லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா M1ஐயும் M2ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா -1 வரும். இதுதான் பெர்பெண்டிகுலர். 90 டிகிரி விழுகும். சரிங்களா? அது மீட் பண்ணுற ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர், இந்த இடத்துல உள்ளது என்னது 90 டிகிரி. இதுதான் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்குள்ள இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம அந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரியை ஃபினிஷிங் பண்ண முடியும். ஸோ ஃபிங்கர் டிப்ஸில் வந்து நீ பாயிண்ட்டை வச்சுக்கோ. இதை இன்ட்ரோடக்ஷனை ரைட், ஃபஸ்ட் எக்ஸசைஸ், செகண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லிட்டோம். ஓகேங்களா? எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்னும் வேணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். மீடியன் அப்படின்னு இருக்கும், மீடியன் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிளுக்கு வெர்டிசஸ் கொடுத்து ஏபிசின்னு கொடுத்து அதில் த்ரோ ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, த்ரூ ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து டின்னு எடுத்துக்கிறேன். த்ரூ ஏ அப்படின்றனால ஏலேருந்து கோடு போட்டிருக்கேன். த்ரூ பின்னா பிலேருந்து கோடு போடணும். அப்போ மீடியன் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் கேட்பாங்க. மீடியன் அப்படின்னா பிசிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அப்படின்னு எழுதிட்டு டின்னு எழுதி ஃபார்முலா எழுதணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. அப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட்டு கிடச்சிரும். இப்போ மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, அவன் கேட்டது இதுதான் ஏடி. அப்போ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, தெரியுதா சொல்கிறது? 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். therefore the equation of median அப்படின்னு எழுதுனோம்னா ஃபார்முலா இதுதான். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் எழுதுனோம்னா ஏடி, ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் ஏடி அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை வந்து ஏ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், x1 y1 வச்சுக்கிறேன். இன்னொரு பாயிண்ட்டை பியை வந்து x2 y2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 2 பாயிண்ட்டுக்கு ஃபார்முலாக்கு என்ன? y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. 2 பாயிண்ட் ஃபார்முலா. இதோட கான்செப்ட் முடிஞ்சு. இது மீடியன். நான் சொல்கிற புரியுதா? மீடியன் புரியுதா? இதே மாதிரி ஆல்டிடியூடுன்னு ஒன்று இருக்குது. ஆல்டிடியூடு அது மீடியன்றது வந்து நடுக்கோடு, ஆல்டிடியூடு அப்படின்றது குத்துக்கோடு. ஆல்டிடியூடு அப்படின்றது குத்துக்கோடு, பெர்பெண்டிகுலர்னு சொல்கிற மாதிரி இப்படி போட்டிருக்கணும். அதே மாதிரி தான் ஃபிகர். அதே ஏ தான், த்ரோ ஏ தான், பி தான், த்ரூ ஏ தான், சி இது டி தான். பட் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்
அப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஆன்சர். எப்படி? அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. அப்போ டி வந்து என்ன? x1 + x2/2 y1 + y2/2. இதுதான் மிட் பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்ட் கிடச்சிரும், ஒரு நம்பர், 2 நம்பர். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆல்டிடியூடுன்றனால ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்குமே அகைன் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப்பு அப்படின்னா எம்மு. அப்போ ஸ்லோப்பு எம்முனா எம்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னா m = y2 - y1/x2 - x1. இதுதான் ஸ்லோப் ஆஃப் பிசி. 2 பாயிண்ட்டுக்கு உள்ள ஸ்லோப். அதே 2 பாயிண்ட் தான், பிக்கும் சிக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. எம் கிடைக்கும், ஒரு பாயிண்ட் கிடைக்கும். எம் கிடைக்குது, ஒரு பாயிண்ட் கிடைக்குது. சரியா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூடு அப்படின்றது ஏடி. ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்றது என்னது? ஏடி அப்படின்னு அர்த்தம். ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? அப்போ இது ரெண்டுக்குமே ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கேன், இது ரெண்டுக்குமே மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சோம்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கிடைக்கும். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கிடைக்கும். இது ரெண்டு கிடச்சிருச்சு. இது ரெண்டுக்கு மிட் பாயிண்ட்டு, இது ரெண்டுக்கு என்னது? ஸ்லோப்பு. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி, சரிங்களா சொல்கிறது? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா எப்படி? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா இது ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ. இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டு, இது ரெண்டுக்குமே ஸ்லோப்பு. இதை வச்சுக்க வேணாம், இந்த படத்தை வேணால் அழிச்சு விட்டுக்குறோம். ஏன்னா ஒரு மாதிரி செஞ்சுருக்கோம், பார்த்து செய். இந்த படத்தை வேணால் அழிச்சு விட்ருவோம். ஓகே, ரைட். இந்த படத்தை வேணால் அழிச்சிரு. இந்த இடத்த வேணால் ஆல்டிடியூட்னு அழிச்சிட்டு இதை முதல்ல பார்த்துக்கோ, பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரை. இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ன்றது வந்து நம்மளுக்கு டிராயிங்கில் இதில் ஜாமெட்ரியில் வரைகிறதான், 6th வரைகிறதான். சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கோடு வரையணும், ஜாயின் பண்ண கோடில் இந்த இடத்துல வரையணும். அப்போ இது பேர் மிட் பாயிண்ட்டு. இந்த கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டு நேராக போகும், இந்த கோடு நேராக போகிறனால ஸ்லோப், சாய்வு கண்டுபிடிக்கிறோம். மிட் பாயிண்ட்றது நடுப்புள்ளி, ஸ்லோப்புன்றது சாய்வு. ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டும் கண்டுபிடிச்சப்பட்டு இந்த கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு அர்த்தம். இதுவும் 5 மார்க் தான். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இதில் 3 ஃபார்முலா வரும். மிட் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கிறோம், ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கிறோம். பெர்பெண்டிகுலர்னு வார்த்தை வர்றதுனால இதில் ஒரு பாயிண்ட் கிடச்சோம்டா தம்பி. இதில் ஒரு ஸ்லோப்புக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், ஏதோ ஒரு நம்பர். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் இஸ் y - y1 = -1/m × x - x1. அவ்வளோதான். இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டாருக்கு உள்ளது. நான் அதுக்கப்புறம் வேணால் ஆல்டிடியூடு சொல்கிறேன், ஏன்னா உனக்கு புரிகிறக்காண்டி சொன்னேன். மீடியன்னு இதுக்கும் மீடியன் வரும், மிட் பாயிண்ட் வரும், ஸ்லோப் வரும்ல, அதுக்காண்டி சொன்னேன். மீடியன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு 2 பாயிண்ட் ஃபார்முலா போட்டுரு, சொல்லி பழகிக்க. ஆல்டிடியூடு அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சி அந்த மேலே உள்ள பாயிண்ட்டுக்கும் ஸ்லோப்புக்கும் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், அது வேறு. பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கிறணும். 2 பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப்பு, அது ரெண்டையும் பயன்படுத்தி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னால் பிரிக்கிறதா தம்பி, அதிலே வார்த்தை இருக்குது. பைசெக்ட் அப்படின்னா பிரிக்கிறது கோட்டை. அப்படின்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து பெர்பெண்டிகுலர்னு வந்திருக்கு. அப்போ பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும்னா y - y1 = -1/m × x - x1 வேணும். அப்போ -1/ன்றது எம்ன்றது ஸ்லோப்பில், அப்போ ஸ்லோப் வேணும். ஸ்லோப் வேணும்னா அதே பாயிண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து பைசெக்ட்னு சொல்கிறனால மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். பெர்பெண்டிகுலர்னு சொன்னாலும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அது சேர்த்து ஃபார்முலா இதில் போடுறோம், அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா சொல்கிறது? புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட் அப்படின்னு வச்சுக்கோ.
இதுதான் முதல்ல சொல்ல வந்தேன், சரின்னு விட்டுட்டேன். ட்ரையாங்கிள் ஏபிசி இதாக இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் பிசி m equal to y2 minus y1 by x2 minus x1. இதுதான் ஸ்லோப் ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்லோப்பையும் இந்த ஏன்ற பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி, ஒரு பாயிண்ட் ஏ இருக்குது x1 y1ன்னு, ஒரு m இருக்குது ஸ்லோப்பு, ரெண்டே யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. ஆல்டிடியூட் அப்படின்றது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ஆற்று வச்சுக்கோ. ஆல்டிடியூட் அப்படின்றது என்னது? பெர்பெண்டிகுலர். இது எக்ஸு கே நினச்சிடாத. இதுதான் ஆல்டிடியூட். ரெண்டு ஃபார்முலா. மீடியனுக்கு ரெண்டு ஃபார்முலா தான். ஆனால் பெர்பெண்டிகுலர் பைசெக்டாருக்கு எத்தனை ஃபார்முலா? 3 ஃபார்முலா சொல்லி பழகணும். ஓகேங்களா சொல்கிறது? ரைட். ஓகே, குட். தம்பி நிறைய விஷயங்கள் இருக்குடா. ரெண்டு பாயிண்ட் கொடுத்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். ஒன்று, ரெண்டு பாயிண்ட் கொடுத்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம், வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கலாம். சொல்கிற புரியுதா? ரெண்டு பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கண்டுபிடிக்கலாம். 5 மார்க். அப்போ ஒன்று செய்கிறத நம்ம யோசித்து செய்யணும். மிட் பாயிண்ட்னா என்ன அப்படின்றது தெரியணும். மிட் பாயிண்ட் அப்படின்றது நடுப்புள்ளின்னு அர்த்தம். மிட் பாயிண்ட் ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ஏற்றிக்கோ. ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். x1 + x2/2 y1 + y2/2 இதுதான் மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் அப்படின்னா m ஸ்மால் m y2 minus y1 by x2 minus x1. ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். மிட் பாயிண்ட்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸ்லோப்னு சொன்னால் y2 minus y1 by x2 minus x1. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா பேரலல்னா ஒன்று கொடுக்கல, பெர்பெண்டிகுலர் ஒன்று கொடுக்கல, சாதாரண தான். y minus y1 is equal to m into x minus x1 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்றது பெருசு. இந்த இது ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பாயிண்ட். சரியா? அப்புறம் ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். இது மூணும் சேர்ந்தால் தான் இந்த கணக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு. இந்த பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன்றது இது ரெண்டும் சேர்ந்து வந்துடும். இதுவும் வந்துடும். இந்த கணக்கில் வருது பாரு. இந்த ரெண்டும் வந்துருச்சு. பட் இது மட்டும் சேஞ்ச் ஆகுது. இது வந்து பேரலல் ஈக்குவேஷன். இங்கே என்ன ஈக்குவேஷன் போட்டிருக்கோம்? பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். அப்போ இதுக்கு மட்டும் எழுதுனோம்னா y minus y1 இன்ட்டு ஈக்குவல் டு -1 by m இன்ட்டு x1 x minus x1. இதுதான் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன். அப்போ நான் டிக் பண்ணியிருக்கேன் பாரு. இது மூணையும் தான் இந்த கணக்கு கண்டுபிடிக்கணும். எந்த கணக்குக்குன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ன்றது 5 மார்க் சம். புரியுதா? பார்த்துக்கோ. மெத்தட்லாம் 2 மார்க். 2 பாயிண்ட்டை வச்சு இத்தனை கொஸ்டின் கேட்கலாம். அதனால் நீ கவனமாக இருக்கணும். மிட் பாயிண்ட் கேட்டால் ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடு. ஸ்லோப்பும் கேட்டால் y2 minus 1 by x2 minus x1. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்னா y minus y1 equal to m into x minus x1. சாரி, இது ஒரு ஸ்லோப் பொறுத்துள்ளது. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஒரு ஸ்லோப் 1 பாயிண்ட் சொல்லிட்டேன். 2 பாயிண்ட் ஃபார்முலான்றது வேற இல்லை. இதியா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல தப்பு. இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா 2 பாயிண்ட் ஃபார்முலா. அது மேலே பாரு, 2 பாயிண்ட் தானே கொடுத்துருக்கேன். அதை கவனிக்கணும்ல, எந்த எழுதக்கூடாது. y minus y1 by
y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இதுதான் 2 பாயிண்ட் ஃபார்முலா. ரைட்டா? ரைட். அப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு கேட்டால் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போட்டுரும். சரிதா? இது ஃபுல்லாக 2 பாயிண்ட்டுகளை கொடுத்து கேட்கக்கூடிய கேள்விகள். இதுதான் அர்த்தம். அதே மாதிரி 3 பாயிண்ட்டுகள் கொடுக்கப்பட்டு 3 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் கொடுத்து கேட்கக்கூடிய கேள்விகள். சரிங்களா சொல்கிறது? 3 பாயிண்ட்ஸு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்கலாம், கொலினியர் அப்படின்னு கேட்கலாம், சென்ட்ராய்டு அப்படின்னு கேட்கலாம், சென்ட்ராய்டு அப்படின்னு கேட்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும். கொலினியர்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலோட ஆன்சர் 0 வரணும். சென்ட்ராய்டு வாட் இஸ் சென்ட்ராய்டு அப்படின்றது 3ஐயும் கூட்டி 3ஆல் வைக்கிறது. x1 + x2 + x3/3, x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3, y1 + y2 + y3/3. இதுதான் சென்ட்ராய்டு. மிட் பாயிண்ட்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். சென்ட்ராய்டுனா 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுக்கணும். ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிளுக்கு இந்த இப்படி போகும். இதுதான் சென்ட்ராய்டு அப்படின்னு அர்த்தம். இதுதான் சென்ட்ராய்டு அப்படின்னு அர்த்தம். ஜி ட்ரையாங்கிளுக்கு தான் சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க முடியும். மிட் பாயிண்ட்ன்றது கோட்டுக்கு கண்டுபிடிக்கிறது. 2 பாயிண்ட்டை இணைக்கிற கோட்டை நடுவாக கட் பண்ணுறது. இப்போ 3 பாயிண்ட்டுக்கு நான் கொடுத்துட்டேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், கொலினியர், சென்ட்ராய்டுன்னு. இன்னொன்று ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் கேட்பாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் அப்படின்னு கேட்டுட்டு த்ரோ ஏ ஆர் பி ஆர் சி எதாவது கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்னு கொடுத்துட்டு த்ரோ THROUGH த்ரூ ஏ ஆர் பி ஆர் சின்னு கேட்பாங்க. இதுவும் 3 பாயிண்ட் தான். ட்ரையாங்கிள் வரைஞ்சி நம்ம செய்யணும். மீடியன் அப்படின்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்படி சொல்லி பழகிக்க. எம் இருக்கு வரும் எம் அதை வச்சு நான் வச்சுக்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 2 பாயிண்ட் ஃபார்முலா ஏக்கு எதுக்கும். ஆல்டிடியூட் அப்படின்னா பொறுமையாக செய்யணும். கீழே 2க்கு ஸ்லோப் எம்மு கண்டுபிடிச்சிட்டு மேலே உள்ள ஏ எடுத்துக்கிட்டு கீழே பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். கீழே உள்ள 2க்கு பிசிக்கு எம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு நம்பர் கிடச்சிரும். அதை வச்சுக்கிட்டு எம்மு அதான் ஸ்லோப்பு. பாயிண்ட்டுக்கு என்ன செய்யணுமா? த்ரோ ஏ த்ரோ பின்னு கொடுத்துருக்குல, அந்த த்ரூவில் எடுத்த ஏலேருந்து எடுத்து x1 y1 போட்டுக்கிட்டு இந்த எம்மை வச்சு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். y - y1 = -1/m × x - x1. புரியுதுங்களா அப்படின்னு பாரு. இதுதான் இதனுடைய அர்த்தம். அதே மாதிரி 3 வெர்டிசஸ் கொடுத்து ஈக்குவல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்கலாம். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இல்லையா, ஸ்லோப் யூஸ் பண்ணி செய்யலாம். ஸ்லோப் யூஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 3 சைடுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். 2 சைடை மல்டிப்ளை பண்ணால் m1 × m2 = -1 வரும். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி தான். அப்போ இந்த சைடு என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர் அர்த்தம். அப்போ இதனுடைய ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன வரணும்? -1 வரணும். ஏதாவது 2 ஸ்லோப்பு. அப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் சிஎன் 3 கண்டுபிடிக்கணும் ட்ரையாங்கிளுக்கு. ஏதோ 2 மல்டிப்ளை பண்ணால் -1 வரும். அப்போ அது வந்து என்னது இது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். இது டைப் 2. இது எதை யூஸ் பண்ணாமல் செய்கிறோம்? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணாமல் ஸ்லோப்பை யூஸ் பண்ணி செய்கிறது. சில நேரங்களில் டைப் 1 பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி செய்ய சொன்னாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணி செய்யணும். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். 9th படிக்கிறது டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. √(x2 - x1) ² + y2 - y1 ² அப்படின்றது டி அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை ஏபின்னு போட்டுக்கலாம். 3 கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தியரம்ன்றது என்ன அப்படின்னா ஹைபார்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of the squares of the other 2 sides opposite and adjacent அப்படின்னு அர்த்தம். ஓபிபின்னு போட்டுக்கிட்டாலும் சரி, ஓபின்னு போட்டாலும் சரி. ரைட், எழுதிட்டேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் பித்தாகரஸ் தியரம். அப்போ அந்த கொலினியரை வந்து நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வச்சு 0ன்னு போட்டோம். டைப் 2 ஒன்று இருக்குது. டைப் 2 ஒன்று இருக்குன்னா டைப் 2 ஸ்லோப்பை யூஸ் பண்ணி செய்யலாண்டாமா. யூஸ் பண்ணி செய்யலாம். எதை? y2 - y1 /
x2 மைனஸ் x1 இதை யூஸ் பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபின்னு கண்டுபிடிக்கலாம், ஸ்லோப் ஆஃப் பிசின்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டு எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு வரணும். இதுதான் கொலினியருக்கு உள்ளது. பெர்பெண்டிகுலர்னா m1 × m2 ஈக்குவல் டு -1 சொல்கிறான். இதில் ரெண்டு கண்டுபிடிச்சா போதும். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ரெண்டும் ஈக்குவலாக வரணும். இதை ஸ்லோப்பை யூஸ் பண்ணி செய்ய கொலினியர்னு சொன்னால் அப்படி கொண்டு போகணும் கணக்கை. நான் உனக்கு இன்ட்ரோடக்ஷன்லேயே அனைத்தையுமே கொண்டு வர்றேன். இந்த பாடத்துடைய சுருக்கத்தையே கொண்டு வந்துட்டேன். சரியா சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகேங்களா? எல்லாமே இதை படிச்சிட்டின்னா போதும். ஃபார்முலாஸ் எல்லாமே என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன செய்யணும் அப்படின்றது தெரியணும். இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக நாலேஜ் பயன்படத்தான் செய்யும். ஸ்கில்லு வேணும், யோசிக்கக்கூடிய தன்மை வேணும். டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கையில் கவனமாக காதில் வாங்கி என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் அப்படின்றத அவங்க சொல்கிறத பொறுத்து நீ ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேங்களா? இப்போ நான் எழுதின மாதிரி நீ ஹிண்ட்டு மாதிரி எழுதணும். இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. மித்த எல்லாமே நியூமெரிக் நம்பர் தாண்டா அதில் வரப்போகுது. பாயிண்ட்னா 2 நம்பர் வரப்போகுது. 1,2, 2,1, -1, 3 அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் எல்லாமே. இது ஃபுல்லாக உன்னுடைய டேலண்ட்டை பொறுத்து தான். ஓகே? தேங்க்யூ. குட் நைட்.